Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே மொறுமொறுப்பான கிரன்ச்சியான சோள பக்கோடா. இது ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து ஈவினிங் டைம்ல டீ கூட வச்சு சாப்பிட ரொம்பவே பக்காவான ஒரு ஸ்நாக்னு கூட சொல்லலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இது செய்யறதுக்காக ஒரே ஒரு மக்காச்சோளத்தை இதை நல்லா குக்கர்ல போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோளம் எல்லாத்தையும் நல்லா பீஸா சின்னதா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா முழுவதுமா எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இந்த மாதிரி எடுங்க. எடுத்துட்டு இதை வந்து நம்ம பவுல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு எது வேணா சேர்த்துக்கலாம். ஆனா 3/4 கப் அளவுக்கு நம்ம கண்டிப்பா கடலை மாவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதுல உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு அதிகமா வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர், உப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகும். நீங்க அதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துட்டு பிசைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உப்பு வந்து அங்கங்கயா கட்டியா இருக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இப்ப இதை ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த கப்ல நம்ம மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு சரியா 1/4 கப் அளவு தண்ணி எடுங்க. அந்த 1/4 கப்பு தண்ணியும் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி வந்து அதை விட அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, அதை விட கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. சரியா 1/4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. பிசைஞ்சு எடுக்கும்போது இது ஒரு கட்டியான பக்குவத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பிசுன்னு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். கையில வந்து கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு கொஞ்சமா இந்த மாதிரி கையில கிடைக்கக்கூடிய ஷேப்ல எடுத்து போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு சூடோடய சேருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா பாருங்க இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வாரது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். அதனாலதான் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். நம்ம சோளத்தை வேக வச்சு சேர்த்திருந்தா கூட லேசா எண்ணெயில இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறமா நீங்க வெளியே எடுங்க. நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் நம்ம இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர்ல சேர்த்துடலாம். அப்பதான் இதுல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகிரும். இது வந்து அதிகமா எண்ணெயும் இழுக்காது. அதனால நீங்க வந்து தாராளமா செய்யலாம். இந்த மாதிரி லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.